200 கொஷின்ஸில் லாங்குவேஜ் 100 கொஷின்ஸ், மேக்ஸ் 25 கொஷின்ஸ், ஜென்ரல் ஸ்டடிஸ் 75 கொஷின்ஸ். இதில் கட் ஆஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 160 ஆர் 165 ப்ளஸ் நம்ம போட்டோம்னாவே கண்டிப்பாக கிளியர் பண்ணிட முடியும். ஸோ நீங்கள் 165 கொஷின்ஸ் கரெக்டாக போட்டாலும் ஒன்று தான், 200 கொஷின்ஸ் கரெக்டாக போட்டாலும் ஒன்று தான். ஏன்னா ப்ரிலிம்ஸ்ன்றது ஒரு குவாலிஃபையிங் பேப்பர் மட்டும்தான், மெயின்ஸ் மாதிரி ஸ்கோரிங் கிடையாது. ஸோ அப்போ நம்ம இந்த 165 கொஷின்ஸை எப்படி ஸ்மார்ட்டாக கரெக்டாக போட்டுறதுன்னு தான் பார்க்கணும். அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா லாங்குவேஜ் ப்ளஸ் மேக்ஸ் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா 125 அவுட் ஆஃப் 125 கண்டிப்பாக எடுக்க முடியும். ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தளவுக்கு பேசிக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு 40 to 50 கொஷின்ஸ் எடுத்துட முடியும். அப்படிங்கும்போது ப்ரிலிம்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அடுத்து டெஸ்ட் சீரியஸ் எல்லாருமே கண்டிப்பாக என்ரோல் பண்ணி டெய்லி டெஸ்ட் எழுதுறத ஒரு ப்ராக்டிஸாக கொண்டு வரணும். ஒரு நாள் நம்ம சரியாக படிக்க முடியலனாலும் அந்த டெஸ்ட் எழுதுறதை மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் எழுதுற ஸ்கிப் பண்ணாமல் நம்ம போகிறதுனால என்ன கிடைக்கும்னா நமக்கு தெரியாத கொஷின்ஸ் கூட எப்படி நம்ம ராங் ஆன்சர்ஸை எலிமினேட் பண்ணி கரெக்ட் ஆன்சர் சூஸ் பண்ணலான்ற கெஸ்ஸிங் கேப்பபிலிட்டி நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ டெஸ்ட் சீரியஸ் எல்லாருமே கண்டிப்பாக என்ரோல் பண்ணி டெய்லி டெஸ்ட் எழுதணும். ஸோ மெயின் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4 விஷயம் தான். அந்த 4 விஷயம் நம்ம இருந்தாலும் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சிலபஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் கம்ப்ளீஷன், எல்லாருமே அதான் சொல்லுவாங்க பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா டைம் லிமிட் வச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து நிறைய மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதுல 6 மார்க் கொஸ்டின் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 3 to 4 மினிட்ஸ்ல முடிக்கிற டைம் எடுத்துக்கணும். இதுவே 12 மார்க்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா 6 to 7 மினிட்ஸ் அப்படியும், 15 மார்க் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 9 to 10 மினிட்ஸ்க்குள்ள முடிக்கிற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இது நம்ம தனித்தனியா கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஒரு மார்க் கொஸ்டின்ஸ்க்கும். ஸோ இப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போதே நம்ம இந்த ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம்னா நம்ம வந்து புக்லெட்டை கம்ப்ளீட் பண்ணிருக்க முடியும். அந்த புக்லெட் கம்ப்ளீட் பண்ணும்போதே நம்ம வேற என்ன ஒரு ஆட் ஆன் பண்ணிருக்கணும்னா கண்டென்ட்டும் சேர்த்து நம்ம அங்க கொடுக்கற மாதிரி பாத்துக்கணும். அதையும் நம்ம செக் பண்ணி இருக்கணும். சோ இது எல்லாத்துக்கூடயும் சேர்த்து மெயினா ஒரு விஷயம் இருக்கு, அத பிரசன்டேஷன். சோ நீட்டான பிரசன்டேஷன் கொடுக்கணும். சோ இந்த 4 விஷயம் தான். சிலபஸ், பேப்பர் கம்ப்ளீட் பண்ணணும், கண்டென்ட் கொடுக்கணும், பிளஸ் பிரசன்டேஷன் நீட்டா இருக்கணும். இது எல்லாமே இருந்துச்சுனாலே இப்போ ஈஸியா மெயின்ஸை கிளியர் பண்ண முடியும். சூப்பர். அடுத்தது நீங்க. இன்டர்வியூக்கு முக்கியமான விஷயம்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து கண்டென்ட், செகண்ட் மைண்ட் செட், தேர்ட் வந்து அதை கான்ஃபிடென்ட்டா டெலிவர் பண்ணணும். கண்டென்ட் வைஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட பர்சனல் ப்ரொஃபைல், நம்மளை பத்தி, நம்ம பேரண்ட்ஸ், நம்ம சிப்ளிங்ஸ் அவங்க என்ன ஒர்க் பண்றாங்க அதை பத்தி ஒரு பேசிக் டீடைல்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். செகண்ட் பாத்தீங்கன்னா அகாடமிக் ப்ரொஃபைல், அப்படின்னா நம்ம என்ன டிகிரி படிச்சிருக்கோமோ அதுல வந்து டெப்த் நாலேஜ் இருக்கணும். தேர்ட் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல், அதுல பார்த்தோம்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல என்ன ஃபேமஸ், யாரெல்லாம் ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ரீசெண்டா என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க, அது சக்சஸா ஃபெயிலியரா, இதை பத்தியெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஃபைனலா பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், நம்மளோட ஸ்டேட் லெவல்ல, தமிழ்நாடு லெவல்ல என்ன நடக்குது, இந்தியா லெவல்ல, அடுத்து இன்டர்நேஷனல் லெவல்ல கரண்ட் இஷ்யூஸ் என்ன, நம்ம கவர்மெண்டோட பாலிசிஸ் என்ன, ஸ்கீம்ஸ் என்ன, இதை பத்தி ஓவராலா வந்து நம்ம வந்து கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண கண்டென்ட்டை கான்ஃபிடென்ட்டா டெலிவர் பண்ணணும். அதுக்கு தான் வந்து கிளியர் அண்ட் காம் மைண்ட் செட் வேணும். இதை எப்படி டெவலப் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ரெகுலர் பிராக்டிஸ் தான். இந்த பிராக்டிஸ் இருந்தா மட்டும்தான் அந்த இனிஷியலா ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும். நம்ம இன்டர்வியூ ஹால்குள்ள போனோடனே ஒரு 2 மினிட்ஸ்க்கு அந்த நர்வஸ்னஸ் இருக்கும். அதை வந்து டேக்கிள் பண்றதுக்கு நம்ம ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணணும். இதுக்கு நம்ம இன்ஸ்டியூட்ல என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணோம்னா, நானும் விக்னேஷனாவும் டெய்லியும் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு அகாடமிக்னா ஒரு சப் டாபிக் எடுத்துப்போம். அதுல வந்து ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ் விக்னேஷனா நிறைய கேட்டுட்டே இருப்பாரு. அப்படி கேட்க அதை எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்கில் வந்து டெவலப் ஆனிச்சு. மார்க் இன்டர்வியூஸ் எல்லாமே ரியல் டைம் பேசிஸ்ல நடந்துச்சு. நைட் 8:30க்கு அரேஞ்ச் பண்ணாங்க. அதுலயும் நாங்க வந்து ப்ராப்பர் ட்ரெஸ் கோட், பாடி லாங்குவேஜ் எல்லாமே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணோம். நார்மலா இன்டர்வியூன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 25 மினிட்ஸ் தான் இருக்கும். ஆனா நம்ம இன்ஸ்டியூட்ல ஆல்மோஸ்ட் 1 hour இன்டர்வியூ எடுத்தாங்க. அதுவும் ஸ்ட்ரெஸ் பேனலா தான் இருந்துச்சு. ஸ்ட்ரெஸ் பேனல்னா நம்மள திங்க் பண்ணவே விட மாட்டாங்க. அடுத்தடுத்த செகண்டே வந்து கொஸ்டின்ஸ் வந்து நம்மளை பார்த்து ஃபயர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ல ட்ரெயின் பண்ணதுனால ரியல் இன்டர்வியூ வந்து கிளியர் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு.